subject and object pronoun. Subject and object pronoun. Pronouns are placed before verbs or they are subject pronouns. அதாவது வந்து I love walking, எனக்கு நடக்கிறது பிடிக்கும் அப்படி சொல்லு. I love walking. அப்போ subject pronoun, subject pronoun the I. verb before இருக்கும் subject pronoun. Object pronoun when the pronoun are placed after verbs after வந்து pronoun, they are object pronouns. அதாவது வந்து எப்படின்னா அபிதா gave me a book. ஓகேவா? அபிதா சப்ஜெக்ட், இது வந்து verb, இது வந்து என்னது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். மீ இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்லையும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லையும். அதாவது ஐ லவ், கிரேப்ஸ். அப்போ இங்கே ஐ வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். மதர் gave me a grape, object pronoun. You went to the park. இங்கே வந்து you subject pronoun. He plays with a ball. He subject pronoun. இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா he it இந்த மாதிரி வரும். he she it. இதுக்கு பதிலாக அந்த சைடு என்ன வரும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் என்ன வரும். இப்போ நான் ப்ராப்பராக சொல்கிறேன் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஷார்ட் எழுதுகிறேன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்கே ஐ வந்தால் இங்கே என்ன வரும், மீ வரும். இங்கே வி வந்தால் இங்கே என்ன வரும், அஸ் வரும். சரியா? இங்கே யூ வந்தால் இங்கேயும் யூ தான் வரும். சிங்குலர்லேயும் சரி ஃப்ளூரல்லையும் சரி. இங்கே வந்து he she it வந்ததுன்னா him her it இந்த மாதிரி வரும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில். தே வந்துச்சுன்னா என்ன வரும்னு பார்க்குறேன். தே இங்கே தம்முன்னு வரும். புரியுதுங்களா? ஒரு வேர்டில் வரும்போது சென்டென்ஸில் வரும்போது ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எப்படி வரும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எப்படி வரும் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ஐ வந்தால் மீ வரும், வி வந்தால் அஸ் வரும், யூ வந்தால் யூவே தான் வரும். சிங்குலர்லேயே ஃப்ளூரல் சேம் தான். ஈ ஷி தேர்ட் பர்சன் தான் ஹிம் வரும். ஹீக்கு பதிலாக ஹிம்மு, ஷீக்கு பதிலாக ஹர்,
இட்டு வந்து அப்படியே தான் வரும். தே அப்படின்னா தெம்முன்னு மாறுங்க. ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா சப்ஜெக்ட் ப்ரோனோனான்றது.